உங்ககிட்ட இருக்க பழைய துப்பட்டாக்கள்லாம் வெறுமனே அலமாரியில் கிடக்குதா? அதை தூக்கி போடலாமா இல்லை ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதை ஒரு சூப்பரான டோர்மேட்டாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஜீரோ பட்ஜெட்டிங் இந்த டிஐஒய் ப்ராஜெக்டை வெறும் 5 நிமிஷத்தில் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. ரொம்பவே சுலபமான டிஐஒய். இந்த பழைய துப்பட்டாக்களில் மட்டும் இருந்தால் போதும் ஒரு சூப்பரான டோர்மேட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய 2 பொருட்கள். முதல்ல உங்ககிட்ட பழைய துப்பட்டா இருக்கணும், அது கூட பழைய கம்பளி இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட். 2 பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஐஒய், அதுவும் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்ககிட்ட மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினில் கூட தைக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் கை ஊசியில் கூட இந்த டிஐஒய் டோர்மேட்டை தைக்கலாம். பழைய கம்பிகள் இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு தேவையான எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ரவுண்டாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப் வேணும்னாலும் அந்த மாதிரி மெயினான நம்ம அந்த டோர்மேட்டை கட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்மளோட அந்த துப்பட்டாவை அதே ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு மேலே போடணும். போட்ட அந்த பழைய கம்பளி கீழேயும் அதுக்கு மேலே நம்மளோட துப்பட்டாவையும் போட்டு சென்டரில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். முதல்ல கம்பளி, அதுக்கு மேலே அந்த துப்பட்டா வச்சு ஒரு சென்டரில் தையல் போட்ட பிறகு அதுக்கு மேலேயே அந்த துப்பட்டாவுக்கு மேலேயே இன்னொரு துப்பட்டாவை போட்டு அது ஓரம் ஃபுல்லாக நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணிங்களோ அந்த ஷேப் ஃபுல்லாக வரா மாதிரி நீங்கள் சுற்றிலும் தையல் போட்டு கொஞ்சோண்டு இடத்த மட்டும் விட்டுருங்க தைக்காமல். ஏன்னா சேம் நம்ம தலகாணி வர திருப்புற மாதிரி இதையும் திருப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தைச்சிட்டு அழகாக நம்ம திருப்பிட வேண்டியது தான். கொஞ்சோண்டு கேப்பை மட்டும் நம்ம தைக்காமல் விடணும். ஏன்னா நம்ம திருப்பினா தான் நம்மளோட டோர்மேட் அழகாக ரெடி ஆகும். நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல அந்த கம்பளி துணி, அதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்ச அந்த ஷால் துப்பட்டா அதை போட்டுக்கணும். அதுக்கு மேலே வச்சு ஒரு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கணும். ஏன்னா துப்பட்டா நகராமல் இருக்கு. அதுக்கு மேலே இன்னொரு துப்பட்டாவை அதுக்கு மேலே போட்டு சுற்றிலும் உங்கள் கை நுழையிற அளவுக்கு கொஞ்சோண்டு கேப்பை மட்டும் விட்டுட்டு சுற்றிலும் தையல் போட்டுடணும். அந்த கேப் வழியாக கையை உள்ள விட்டு தலகாணி ஒரு திருப்புற மாதிரி திருப்பிட்டிங்கன்னா அந்த சுலபமான டோர்மேட் அதுவும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கேப்பை தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் சென்டரில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும்.